தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். திரு டாக்டர் கதிர் சொன்னார் பக்தி மயமாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று. எங்களுடைய ஒன்டாரியோ மன்றத்துக்கு 2 முகம் இருக்கு. ஒன்று நாங்கள் பக்தியாகவும் இருப்போம், கலாட்டாவும் செய்வோம். ஸோ அடுத்ததாக ஒரு கலாட்டா நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. சங்கீத கலாட்டா என்ற நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒருவரை அறிமுகம் செய்து வைக்க போகின்றேன். அவர்தான் இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன். இவரை பார்த்தால் பலருக்கும் பழைய நினைவுகள் வரலாம். பலரது கனவுகளுக்கும் இவர்தான் வழிவகுத்தவர் என்றும் கூறலாம். எங்கள் கதாநாயகனை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கின்றோம். இவர்தான் எங்களுடைய இன்றைய கதாநாயகன். இசையின் மூலமாக உங்களை மகிழ்ச்சி கடலுக்கு கொண்டு செல்ல போன்றோம். இவரை வைத்துக் கொண்டு இவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாகவும் இருக்க போகிறார். இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இசை இசை இது சிலருக்கு போதை மருந்து, சிலருக்கு ஊக்க மருந்து, இன்னும் சிலருக்கு இதுதான் பிணி தீர்க்கும் மருந்து. இந்த உலகில் போதைக்கு அடிமையாகாதவர்கள் கூட உண்டு. ஆனால் இசை என்ற அந்த பெரும் போதைக்கு அடிமையாகாதவர்கள் யாரும் இல்லை. தனிமையான நேரங்களில் தக்க துணையாகவும், சோகமான நேரங்களில் தோள் கொடுக்கும் தோழனாகவும், நாம் தூங்கும் நேரத்தில் கூட தாலாட்டு பாடுவதில் துணை நிற்பவன் இந்த இசை. இந்த உலகில் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஒரு மருந்து என்றால் அது இசையாகத்தான் இருக்கும். நாம் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் நாம் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி இசை. இசை என்பது யதார்த்தத்தின் கண்ணாடி என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். குறிஞ்சி நிலத்திலே வாழ்கின்ற தெய்வமான முருகப்பெருமான் மலையிலே விளைகின்ற மூங்கிலை வெட்டி அதை துளையிட்டு புல்லாங்குழல் வாசித்தாராம். கிருஷ்ணர் தானே வாசித்தவர், ஏனென்று முருகன் என்று கேட்காதையோ, அப்படித்தான் நான் படித்திருக்கிறேன். மூங்கில் மர துவாரங்களினூடாக நுழைந்த காற்றுக்கு இனிய இசையாக வெளிவந்தது. தமிழ் இசை தமிழனின் வாழ்வியலோடு பண்டு முதல் பின்னி பிணைந்து வந்திருக்கிறது. இசை என்ற சொல்லுக்கு இசைய வைப்பது என்று பொருள். மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற, பணிய வைக்கின்ற ஒரு அரும் சாதனம் இசை. ஆண்டுதோறும் புதிய புதிய சிந்தனைகளை மேடையேற்றுவதில் பெருமை கொள்ளும் நாம் இந்த வருடம் இசையின் பல்வேறு பரிமாணங்கள் மூலம் உங்களை மகிழ்விக்க போகிறோம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். 7ஆம் கடலும் வானும் நிலமும் இசையுடன் விளையாடும் என்று கண்ணதாசனே கூறியிருக்கிறார். எமது அன்றாட வாழ்க்கையில் இருந்து இசையை பிரித்துவிட முடியாது. அத்தகைய இசையை சற்று மேலதிகமாகவே நேசிப்பவர்கள், இசையை தமது மூச்சாக சுவாசித்தவர்கள் என்று பல இசை அபிமானிகள் உங்களை இன்று சந்திக்க வரப்போகிறார்கள். இவர்கள் இசை அபிமானிகள் மட்டுமல்ல, நடிகர்கள், நடிகைகள், அவர்களுடைய பாடல்களிலும் மயங்கியவர்கள் தான். நான் முன்னரே குறிப்பிட்ட இவர்களை இசை பித்தர்கள் என்றும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக உங்களை சந்திக்க வருகின்றவர் ஒரு இசை சித்தர். இவர் சாதி சமய சடங்குகள் கடந்து சமூகத்தில் பயனுடையவை எவை என்று தேடி அலைபவர். புதுமைகளை புகுத்துகின்ற அறிஞர். சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை மாற்ற வேண்டும் என அலையும் சீர்திருத்தவாதி. காட்டிலும் மலையிலும் குகையிலும் வாழ்ந்த சித்தர் அல்ல, நவீன சித்தர். நமது உடம்புதான் பரமாத்மாவின் இடம். ஆகவே கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாம், உடம்பின் உள்ளேயே பரமாத்மாவை கண்டு மகிழ்ந்திரு என்கிறார் இந்த இசை சித்தர். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி
எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே அவன் ஊழினை என்ன சொல்வே ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இசை சித்தரை தொடர்ந்து வர இருக்கின்றனர் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சரோஜா தேவியின் பெரிய விசிறி. கண்களால் கதை பேசுவார், தனது கண்ணசைவினால் அனைவரையும் கவர்ந்திடுவார். சிட்டுக்குருவிகளும் கொஞ்சம் மைனாக்களும் இவர் பாடலுக்கு நடனமாகும். இதோ அந்த காந்த கண்ணழகியின் பாடலை கேட்போமா? கடலிலே
சங்கீத வித்வான் தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சீர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, ரசிகன் ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன்
உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை கோலையாக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டிலே கண்டதெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தங்களாம் சொந்தம் புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை தெரியாதோ
நாட்டிய பேரொலி. சுவாமி மறைந்திருந்தே பார்க்கும் மருமமெல்ல அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமமெல்ல அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமமெல்ல Thank you.